ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 12th எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1க்கான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்ஸில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பிரான்ச்சஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸோட பிரான்ச்சஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் மைக்ரோ அண்ட் மேக்ரோ. எப்படி பாருங்கள், பிரான்ச்சஸ் ஆஃப் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸோட பிரான்ச்சஸ் என்னென்ன, எக்கனாமிக் சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களாம், மைக்கு வச்சு சொல்லிக் கொடுப்பாங்களாம். மைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். எக்கனாமிக் சப்ஜெக்ட் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களாம், மைக்கு வச்சு. அப்போ சப்ஜெக்ட்ஸோட பிரான்ச்சஸ் என்னென்னா மைக்ரோ மேக்ரோ ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஹூ காயின்டு த வேர்ட் மேக்ரோ? ஆன்சர் ராக்னர் ஃப்ரிஸ்க். மேக்ரோ அப்படிங்கிற வேர்டை யார் காயின் பண்ணாங்க? ஃப்ரிஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. க்ரோன்னு வருதுங்களா. ஸோ க்ரோவை என்ன பண்ணுவாங்களாம், ஃப்ரை பண்ணிடுவாங்களாம். க்ரோவை ஃப்ரை. அப்போ யார் வந்து அதை ஃப்ரை பண்ணாங்க? க்ரோவை யார் ஃப்ரை பண்ணாங்கன்னா ராக்னர் ஃப்ரிஸ்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப்ஆர்ஐ ஃப்ரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிஸ்க்குன்றது நமக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், who is regarded as a father of modern macroeconomics? மேக்ரோஎக்கனாமிக்ஸோட ஃபாதர் யாருன்னு கேட்குறாங்க. மாடர்ன் ஃபாதர்லாம் இப்போ எப்படி இருப்பாங்கன்னா, எல்லோரும் ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா. எல்லா ஃபாதருமே இப்போ மாடர்னாக என்ன பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க. அப்போல்லாம் எல்லாருமே வயல் வேலைக்கு போவாங்க. இப்போ எல்லாருமே ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, ஜிம் கேனிஸ். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த அதர் நேம் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ நான் என்ன சொன்னேன், க்ரோன் வந்திருக்கிறதுனால அது ஃப்ரிஸ்க்குன்றவர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே வந்து க்ரோவை எல்லாரையும் ஃப்ரை பண்ணிட்டாங்கன்னா என்ன வரும், நமக்கு ரொம்ப இன்கம் வரும். ஸோ ஆன்சர் இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸோட இன்னொரு பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா இன்கம் தியரின்ற ஆன்சர் தான். ஏன்னா க்ரோ அப்படின்னு இருக்கு, அதில் வருதுங்களா. மேக்ரோஸை நம்ம ஃப்ரை பண்ணுவோன்னு படித்தோம். அப்போ அது இன்கம் தியரின்றதை நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப். மேக்ரோ எக்கனாமிக்ஸை நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ். ஸோ நமக்கு வந்து இன்கம் வருதுன்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க எல்லாரும், நீ அதை படின்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ண வச்சுருவாங்க கன்ஃபார்மாக. இதில் தான் நிறைய இன்கம் வருதான், இதை படின்னு அக்ரி பண்ண வச்சுருவாங்க. அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் என்னென்னு கேட்டாங்கன்னா அக்ரிகேட்ஸ் தான் ரைட் ஆன்சர். அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், indicate the contribution of J.M. Keynes to economics. அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஜேஎம் கீன்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜென்ரல் தியரி. எல்லாத்தையும் பற்றியும் ஜென்ரலாக அவர் சொல்லியிருக்கார். ஸோ ஜென்ரலாக எல்லாத்த பற்றியும் சொன்னதுனால ஜென்ரல் தியரி தான் நமக்கான ஆன்சர். ஜேஎம் கீனஸ் ஜிம்ன்றவர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு. எதை பற்றி சொல்கிறாருன்னா ஜென்ரல் தியரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், a steady increase in general price level is termed as. இன்க்ரீஸ்ன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் அப்படின்னா மேலே இல்லைங்களா. அப்போ ஆன்சர் வந்து இன்ஃப்ளேஷன் வரும். இன்க்ரீஸ்னால் இன்ஃப்ளேஷன். அதுவே டிக்ரீஸ்னு வந்துச்சுன்னா என்னென்னு வரும், டீஃப்ளேஷன் வரும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு இன்ஃப்ளேஷன்ன்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8th கொஸ்டின், ஐடென்டிஃபை த நெசசிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசிஸோட நெசசிட்டி என்னென்னலாம் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னா, எக்கனாமிக்கில் நம்ம எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணணும். டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம், டு ஓவர் கம் த அப்டக்கல்ஸ், எல்லா தடைகளையுமே தாண்டி வரணும். டு அச்சீவ் க்ரோத், நம்ம வந்து மேலே நல்லா க்ரோத் ஆகிருக்கணும். அப்போ 3 ஆன்சருமே ரைட்டு. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு, ஆல் த அபவ். ஐடென்டிஃபை த நெசசிட்டி ஆஃப் எக்கனாமிக் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான். அப்போ ஆன்சர் என்ன, ஆல் த அபவ் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 9th கொஸ்டின், indicate the fundamental economic activities of an economy. ஃபண்டமெண்டலாக பேசிக்காக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். ஸோ ஃபண்டமெண்டலாக எக்கனாமிக்கான ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்னா ப்ரோ இருக்குங்களா, ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன், இப்போ கண்ணை பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக நிறைய இன்கம்லாம் சம்பாதிக்கிறீங்க, ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன், கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் எக்கனாமிக் கன்சிஸ்ட் ஆஃப். எக்கனாமிலேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் செக்டார், ப்ரொடக்ஷன் செக்டார். இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் 9th கொஸ்டினில் படித்தோம். அதே ஆன்சர் தான். கன்சப்ஷனும் இருக்குது, ப்ரொடக்ஷனும் இருக்குது, அண்ட் கவர்மெண்ட் செக்டாரும் இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு ஆல் த அபவ். அண்ட் எக்கனாமிக் கன்சிஸ்ட் ஆஃப், எக்கனாமியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்சர் ஆல் த அபவ். அண்ட் 11th கொஸ்டின்,
ஐடென்டிஃபை த எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ஒன்லி ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸிஸ்ட். ப்ரைவேட் ஓனர்ஷிப், ப்ரைவேட்டாக ஒருத்தர் தான் அதில் ஓனராக இருக்க முடியும். அது என்ன எக்கனாமி அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ ஒரே ஒருத்தர் தான் ஓனராக இருக்க முடியும்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். குரூப்பில் ஒரு நிறைய பேர் குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து யார் அதில் ஓனர்னே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மட்டும் தலையில் கேப் போட்டிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து தலையில் கேப் போட்டிருந்தாங்கன்னா அவங்க தான் நமக்கு ஓனர் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ ப்ரைவேட் ஓனர்ஷிப் யார், தலையில் கேப் போட்டிருப்பாரு. அதாவது நமக்கு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் 12th question, எக்கனாமி சிஸ்டம் ரெப்ரசன்டிங் ஈக்வாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோஷியலிசம். ஒருத்தர் மட்டும் ப்ரைவேட்டாக ஓனராக இருந்தாருன்னா அவர் கேப் போட்டிருப்பாரு. ஈக்குவலாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்கன்னா சோஷியலிசம். சோஷியலிசம்னா என்னென்னா எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கறது, சோஷியல் சர்வீஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இங்கே சோஷியலிசம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் ரெஃபர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். கேபிட்டலிசமோட ஃபாதர் யார்? கேபிட்டலிசம்னா ஓனர் அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா. அப்போ ஓனர் என்ன பண்ணுவாங்களாம், அடம் பிடிப்பாங்களாம், நான் தான் அவன் சொல்லி. அப்போ ஆன்சர் நமக்கு ஆடம் ஸ்மித். ஹூ இஸ் ரெஃபர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். கேபிட்டலிசமோட ஃபாதர் யார்? ஆடம் ஸ்மித். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி கொஷனில் என்ன படித்தோன்னு பாருங்கள். ப்ரைவேட்டாக இருந்தாங்கன்னா நம்ம கேபிட்டலிசம்னு சொல்கிறோம். 11th கொஷனில் ப்ரைவேட்டாக இருந்தாங்கன்னா கேபிட்டலிசம்னு சொல்கிறோம். அவரோட ஓனர் யார்? அவரோட ஓனர் வந்து ஆடம் ஸ்மித். அதே மாதிரி எக்கனாமிக் சிஸ்டம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா சோஷியலிசம். சோஷியலிசமோட ஓனர் யார், அதாவது ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், காரல் மார்க்ஸ் சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணுறதுனால அவர் வந்து காரில் போகிற அளவுக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா. கேபிட்டலிசமோட ஃபாதர் யார்? ஆடம் ஸ்மித் படித்தாச்சு. அடுத்த கொஸ்டின் நான் வர்றதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். த கண்ட்ரி ஃபாலோயிங் கேபிட்டலிசம். எந்த கண்ட்ரி கேபிட்டலிசமை ஃபாலோ பண்ணுதுன்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்களாம், நான் தான் ஓனராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ கேபிட்டலிசம்னா எந்த கண்ட்ரி ஃபாலோ ஆகுதான்? அமெரிக்கா ஃபாலோ ஆகுதான். ஸோ ஆன்சர் இஸ் அமெரிக்கா. அண்ட் இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன, ஐடென்டிஃபை த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் யார், சோஷியலிசமோட ஃபாதர் யாருன்னு கேட்கும்போது ஆன்சர் நமக்கு காரல் மார்க்ஸ் தான் ஆன்சர். ஸோ எல்லாருமே சோஷியல் சர்வீஸ்னு நிறைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவர் ரொம்ப காரில் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ காரல் மார்க்ஸ் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 16th question, எக்கனாமிக் சிஸ்டம் வேர் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ப்ரைவேட்டும் இருக்குது பப்ளிக்கும் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது பப்ளிக் செக்டாரும் இருக்குன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு மிக்ஸ்ட் எக்கனாமி. ஸோ ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது பப்ளிக் செக்டாரும் இருக்குன்னா மிக்ஸ்ட் எக்கனாமி தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவான்டிட்டி ஆஃப் எ கமோடிட்டி மெஷர்டு. குவான்டிட்டி எல்லாம் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்கில் எல்லாமே இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். எல்லா குவான்டிட்டியும் இருக்கா அப்படின்றது நம்ம எப்போ பார்ப்போம், ஸ்டாக்கில் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டி எல்லாமே இருக்கான்னு எப்போ செக் பண்ணுவோம், ஸ்டாக்கை செக் பண்ணால் தான் நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஸ்டாக்கு. 18th question, ஐடென்டிஃபை த ஃப்ளோ வேரியபிள். எப்படி வந்து ஃப்ளோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோனா நமக்கு தடுமாறம் எப்படி நம்ம போயிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம போயிட்டே இருக்கும். இன்கம் நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ளோவாக இருப்போம். அதாவது மார்க்கெட் போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், எங்கே போனாலுமே நம்ம நிறைய ஃப்ளோவாக எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்மக்கிட்ட இன்கம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஐடென்டிஃபை த ஃப்ளோ வேரியபிள்லாம் என்ன ஆன்சர்? இன்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். 19th question, ஐடென்டிஃபை த செக்டார்ஸ் ஆஃப் எ டூ செக்டார் மாடல். ரெண்டு செக்டார் மாடல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு அண்ட் ஃபிர்ம்ஸ். ஹவுஸ் ஹோல்டு ரெண்டு செக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று நம்ம வீட்டை பாதுகாக்கணும், ஹவுஸ் ஹோல்டு. இன்னொன்று ஃபேம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது செய்ய முடியும். ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஃபேம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வீட்டை பார்த்துக்க முடியும். அதான் டூ செக்டார் மாடல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், த சர்க்குலார் ஃப்ளோ மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து எத்தனை செக்டார் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 4 செக்டார் தேவை. சர்க்கிள்னு இருக்கா, சர்க்கிள் பாருங்கள், இப்படி 4 புள்ளி வச்சுட்டு அப்படியே போட்டால் ஒரு சர்க்கிள் வந்துடுதுங்களா. நான் 3 புள்ளி வச்சு கூட போடுவேன்னு பார்த்தா 3 சர்க்கிள் வச்சா ஓவல் தானே வருது, சர்க்கிளாக வரல. ஸோ வந்து என்ன வச்சுக்கலாம், சர்க்குலர் ஃப்ளோன்னு சொல்லும் போது 4 மாடல்னு வச்சுக்கலாம். அப்போ 4 புள்ளி வச்சு இப்படி போடும்போது சர்க்கிள் அழகாக வந்துடும் நமக்கு. ஸோ சர்க்குலர் ஃப்ளோன்னு வந்ததுன்னா 4 செக்டார் மாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதுமே பார்த்துடலாம். அண்ட் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.